சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு வாரமே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷங்கிறது நம்ம ப்ரோக்ராம்ல தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதே அளவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் நிறைய வியூவர்ஸ் வந்து இதை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிற கமெண்ட்ஸ் எப்படினாலும் வந்து எங்க காதுக்கு வந்து சேருதுங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு வாரமுமே சரி, நம்ம வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து நமக்குள்ள இருக்கிற லவ் என்ன, அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸோட இன்டென்சிட்டி என்ன, அண்ட் எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து லவ் அப்படின்னு வந்தாலே திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கு, பொசசிவ்னஸ். ஸோ இந்த பொசசிவ்னஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நிறைய காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொசசிவா இல்லை அப்படின்னா ஓகே, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பட் ஸ்டில் மேபி நமக்குள்ள அந்த ஒரு கேப் அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் பொசசிவ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ காதல் இருக்கு. அண்ட் லவர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பொசசிவ்னஸ் இருக்கு. பட் இந்த பொசசிவ்னஸ் எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல வந்து இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து எவ்வளவு பொசசிவா ஃபீல் பண்றோமோ, ஓகே நம்ம வந்து இவ்வளோ லவ் பண்றாங்க, இவ்வளோ கேர் பண்றாங்க அப்படியெல்லாம் தோணும். பட் எனிவேஸ் இதை பத்தி நிறைய பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு. மேடம் ஓகே, சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம் ப்ரோக்ராம் பத்தி உங்கள்கிட்ட பார்க்கணும் ப்ரோக்ராம். ஓகே ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன ப்ரோக்ராம் மேடம்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட், ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொசசிவ்னஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் நமக்கு எப்பவுமே வந்து அதிகமான அன்பு ஏற்படுற இடத்துல வந்து நமக்கு வந்து அவங்கள நல்லா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ண புதுசுல வந்து நம்ம பெருசா ஒவ்வொருத்தருக்கு அந்த பழக்கம் இருக்காது அண்ட் அறிமுகம் வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்க லைஃப்குள்ள போக ஆரம்பிக்கிற டைம், அந்த பீரியட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பீரியடா இருக்கும். அண்ட் நமக்கு வந்து அவங்கள பத்தி தெரிய வரும், நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறம் அந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும். ஸோ பொசசிவ்னஸ் அதிகமா ஆரம்பிக்கிற இடத்துலதான் சந்தேகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டே வருது. ஏன் இந்த சந்தேகம், எதுக்காக இந்த சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவுக்கு நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்றோம் அப்படின்னா கூட வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையில தான் போய் முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது, நம்ம மைண்ட் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, இல்ல நம்ம வந்து அதிகமா லவ் பண்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா, ஸோ நம்ம அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம எப்பவுமே ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது ரொம்ப டைட்டாவும் நான் ஹோல்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாவும் விட்டுறக்கூடாது. ஸோ எனக்கு ஐ ஷுட் நோ எப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹோல்ட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷனலான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும், நிறைய வந்து நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படிக்கணும். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்ல வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க நல்ல புக்ஸ் படிங்க, இல்ல நல்ல யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதெல்லாம் பண்ண நம்ம மைண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ்க்கு வரும். அண்ட் நம்ம வந்து நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் வந்து நம்ம மேல மட்டும்தான் இருக்கும். அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். அதே அளவுக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கும் நம்ம வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரீயா விட்டாதான் வந்து திரும்ப நம்ம கிட்ட அது வரும் அப்படிங்கறது வந்து நம்ம அதை கத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு லெசன் கூட நம்ம லைஃப்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதை வந்து நம்ம டைட் பண்ணவும் கூடாது, ஃப்ரீயாவும் விடக்கூடாது. ஸோ எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ரம்யா தான் பேசுறேன், சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா ப்ளீஸ்?
ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? என் பேரு அஜித், நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? லவ் மேட்டர் மேடம். சொல்லுங்க அஜீஷ், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நான் அவங்கள்ட்ட மேடம் கேட்கறேன். எப்படி புரியலைங்க? நீங்க அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி கேட்கறேன். யார்கிட்ட கனெக்ட் பண்ணணும்? நான் இப்ப டீல பேசிட்டேன், ரம்யா. அவங்கதான் பேசிட்டு இருக்கேன். அவங்கதான் பேசுறேன், சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட், ஸோ அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், இப்ப நான் பேசுறேனா இல்லையா அப்படின்னு. ஸோ எனிவேஸ், ஸோ இப்போ வந்து ஒரு லைஃப் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு. பட் பேசிக்கா ஒரே ஒரு விஷயங்க, நம்ம வந்து மைண்ட்ல ரொம்ப கிளியரா யோசிச்சு வச்சுக்கணும். சரி, நம்ம வந்து ஓகே நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க பார்க்கலாம் அட்லீஸ்ட் யாருக்காவது. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, நம்ம வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாம ஓரளவுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல யோசிச்சுட்டு கரெக்டா அப்படி இருந்தோம் அப்படின்னாலே வந்து நிறைய பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் சில நேரத்துல வந்து நம்மளையும் அவாய்ட் பண்ணி நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து நடக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நம்ம மைண்ட் அண்ட் நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம வந்து எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை நம்ம வந்து ஓகே நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இல்லை நம்ம எவ்வளவுதான் வந்து அப்படியே ரொம்ப டைட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் சம்டைம்ஸ் நம்மளையும் மீறி நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுரும். அது வந்து மேபி அது கரெக்டா இருக்கலாம், இல்ல தப்பா இருக்கலாம், இல்ல சொசைட்டி அக்செப்ட் பண்ற சில விஷயங்களா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வர்றப்போ நம்ம வந்து அது எப்படி ஃபேஸ் பண்றோம், இல்ல அந்த இமோஷன்ல இருந்து நம்ம எப்படி வந்து வெளியில வர்றோம், இல்ல நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம எப்பவுமே நிறைய படிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லைன்னா வந்து நம்மளோட லாக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. எனிவேஸ் இதை பத்தி பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேருங்க? வந்தாசுல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு வயசுக்கு சின்ன பிரச்சனை மேடம், சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மேடம். ஓகே, எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷம் ஆகுது சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி? ஒரு 3 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, அண்ட் பசங்க? 2 பசங்க மேடம். ஓகே, என்ன ப்ராப்ளம் சார் உங்களுக்கு? சின்ன பிரச்சனை மேடம். என்னது? ஓ மை காட், அப்படியா? என்ன ப்ராப்ளம்ங்க? மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போலாம் சொன்னாங்க மேடம். சரி நானு 2 நாள் கழிச்சு போலாம் சொன்னேன் மேடம். அம்மா வீட்டை தெரியல மேடம். அது சரின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு நினைச்சேன் மேடம். அதுங்காட்டி பார்த்து அவன் டவர் நாளைங்க போய் தூக்க மாட்டேன். ஐயோ, இப்ப பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல? இப்போ ஒன்னும் இல்லைங்க மேடம், நல்லா தான். ஓகே ஓகே ஓகே, அவங்கள ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்குன்னு பேசுங்க. ஏன்னா என்ன மிஸ் பண்றாங்க, இல்ல என்ன அவங்களுக்கு வேணும், இல்ல என்ன மாதிரி வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து லவ் எதிர்பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் உட்கார்ந்து பேசி பாருங்க. ஏன்னா ரீசனே இல்லாம தான் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. சின்ன சின்ன விஷயம் தான், அதை பேசி தீர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட், ஆக்சுவலா வந்து இவர் சொன்ன மாதிரி நானும் நிறைய நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லாத ரீசனா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசனா இருக்கும். பட் அந்த செகண்ட் வந்து அந்த இமோஷனலான ஒரு டிசிஷன், அதுதான் வந்து நம்ம லைஃபே வந்து பயங்கரமா புரட்டி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம மைண்ட் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பேசினாலே நம்ம ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்க பேருங்க? வணக்கம், ரவி பேசுறேன். ரவி சார், எங்க கால் பண்றீங்க? ஓகே, சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே, அவர் வந்து அடிக்கடி நிறைய விஷயம் மறைக்கிறாரு. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வெளியே வரத்துக்கும் முடியல, அவர்கிட்ட ஓப்பனா கேட்கவும் முடியல. அவருடைய பிரச்சனை எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் என் விஷயத்த மறைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
ஓகே ஓகே. என்ன பர்టిక్యులரா ப்ராப்ளம்னு சார் ஃபீல் பண்றீங்க நீங்க? பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் டாப் மேட்டர் தான். ஓகே ஓகே. என்ன நீங்க உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் கேக்குறாரா இல்ல நீங்க அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேக்குறீங்க? என்கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. ஓகே. அவர் கேட்கற நிலைமையில தான் இருக்காரு. அது பிரச்சனை இல்லை. நான் ஓப்பனா என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. ஆனா உண்மையை சொல்லி கேட்க மாட்டாரு. அதான் பிரச்சனை இருக்கு. என்கிட்ட ஒரு ரீசன் கேட்கிறாரு. பட் பாத்தீங்கன்னா அது வேற ஒரு ரீசனுக்காக இல்ல. ஆக்சுவலி அதுதான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணுமா வேணாமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்ல சார்? ஏன்னா வந்து மணிக்காக மட்டும் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அது வந்துடக்கூடாது. கண்டிப்பா அப்பயே நான் கட் பண்ணிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம். ஆனா இந்த ஒரு ரீசன் மட்டும் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறானா இல்ல ஏன் பேச முடியல என்னால. ஓகே ஓகே. பட் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ள ஓப்பனா பேசிக்கிறது தான் பெட்டர். இல்லைன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்களுக்குள்ள. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். யா. ஸோ எஸ், ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல இல்ல வந்து நமக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டிஸ்கஸ் பண்றது பெட்டர். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல இல்ல வந்து நம்ம ஓப்பனா சில விஷயங்கள் பேச முடியல அப்படின்னு இருக்கிறப்போ அது ஒரு தப்பான கம்யூனிகேஷனா கூட அது மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்குள்ள அது வந்து ஒரு தப்பான ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம அந்த விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சு 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 ஒரு நாள் சடனா பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா கூட வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி நிறைய பேசலாம். எஸ், நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட ஹேர்ல இருந்து நம்மளோட நெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டண்டா ரொம்ப பாத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம லைஃப்ல அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம வந்து பாடி வைஸ் அண்ட் நம்மளோட ஸ்கின் அண்ட் நம்மளோட ஹெல்த் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லைங்க நம்ம லைஃப்ல. அதே மாதிரிதான் வந்து மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரும் சுத்தி சுத்தி வந்து நம்மளோட டே டு டே லைஃப். ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா emotions and love and affection and கோபம். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து நமக்குள்ள இருக்கிற சில பயங்கரமான இமோஷன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ மனுஷன் அப்படின்னு வந்துட்டாலே வந்து இது எல்லாமே நமக்குள்ள இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து எவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு இந்த சோஷியல் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எதனால பேஸா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லவ் அப்படின்னு ஒரு விஷயத்தினாலதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ 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 வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு? சுதாகர் மேடம், திருவண்ணாமலை பேசுறேன். சுதாகர் மேடம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன். ஹலோ. Hello. I think there is some connection problem. So anyways, நம்ம வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் நம்மளோட லைஃப். ஸோ இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க வந்து நம்மளோட டே டு டே நம்மளோட கனவுகள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம டீனேஜ் அப்படின்னு எடுக்கிற டைம்ல ஜென்ரலா வந்து நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா இவங்க வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். ஸோ ஒரு அட்ராக்ஷன் ஒரு பீரியட்ல வந்து நமக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளோட லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்மளோட லைஃப் ஜென்ரலா வந்து அந்த மாதிரி தான். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடா நம்ம யோசிக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் மாறாம இருக்கும். பட் ஸ்டில் நம்மளோட அஃபெக்ஷன் அண்ட் நம்மளோட அட்ராக்ஷன்ஸ் அண்ட் நமக்குள்ள இருக்கிற கிரஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைமும் வந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அதனால வந்து லைஃப் எப்பவுமே யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் எது நமக்கு உண்மையான லவ், எது நமக்கு உண்மையான லவ் இல்லை. ஸோ என்ன மாதிரி வந்து நம்மளோட டீனேஜ்ல இருந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தோம்
அப்படின்னா வந்து நமக்குள்ள வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் இல்லாம நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா வந்து பர்டிகுலரா லவ் அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு காலேஜும் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீரியட்ல வந்து நம்ம நல்லா வந்தோம் அப்படின்னா வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே வந்து நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எஸ், இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய புக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வந்து டிராவல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லா மனுஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ கூட வந்து நம்ம வந்து ஸ்கூல் லைஃப் இன்கேஸ் நமக்கு போர்டிங் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிறோம். நிறைய நம்ம வந்து சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ண கத்துக்கிறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து பழகுறோம். பட் அதே வந்து குடும்பத்துல ஒரே குழந்தை அப்படின்னு இருந்திருக்கிற குழந்தை அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய குட்டீஸ் இருக்கிற ஃபேமிலிஸ்ல நிறைய பசங்க ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய போறதுக்கான நிறைய தன்மைகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஜெனரலா சொல்லுவாங்க. சோ இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற சைக்காலஜி அதுதான். அதாவது போட்டி பொறாம அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு இமோஷன் தான் அதெல்லாம். அத போட்டி பொறாம அப்படின்னு ஒரு விஷயம். பட் அதை தாண்டி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஓகே, அவங்க அதிகமா மார்க் வாங்குறாங்க. மார்க் மட்டும் இல்ல, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தன்னோட லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா வந்து டிஃப்ரெண்டா யோசிக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழந்தைங்க வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஃபியூச்சர் அப்படியே கொஞ்சம் அப்படி நல்லா டெவலப் பண்ணி வருவாங்க. பட் இதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்கூல் லைஃப் இருந்தாலும் சரி, காலேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம். காம்படிஷன் நிறைய இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் இந்த போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கதான் செய்யுது. ஸோ அதுல நம்ம எப்படி தனியா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறைய சிந்திக்கிறோம். இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, நம்ம சுத்தி ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இதனால நம்ம லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. நிறைய பேர் இப்போ இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சென்னை டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை நிறைய பேர் வந்து இந்த சென்னையில வந்து டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்து வாழ்ந்திருக்காங்க. இங்க வந்து நிறைய அவங்களோட ஜெனரேஷன்ஸ் வந்து நிறைய இங்க வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஊரு விட்டு நம்ம ஊர் வந்ததுக்கு அப்புறம் அது வளர்றதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஒரு பாஸ்ட் ஜெனரேஷன் விட நம்ம நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கான நம்ம முயற்சிகள் நிறைய எடுப்போம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்து இதை விட நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு லைஃப்ல, நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒரே பொல்யூஷன், நமக்கு நிறைய பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அது இதுன்னு நிறைய வந்து நம்மளை போட்டு நெருக்கி அடிச்சு நம்ம ஒரு இடத்துல நிக்கிறப்போ வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்றோம். ஸோ எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா வந்து நம்ம லைஃப் அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நம்ம இதை பத்தி நிறைய எஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நம்ம மைண்ட் வந்து நம்மளே ரிலாக்ஸா வச்சுக்கணும். அண்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஓரளவுக்கு சிரிச்சு நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த பிரச்சனை தீந்துரும். மேபி அட்லீஸ்ட் டெம்பரரியாவது கொஞ்சம் தீரும். ஸோ அந்த அளவுக்காவது நம்ம மைண்ட் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும். அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் எப்பவுமே ஒரு பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் பிரச்சனையை வந்து லைட்டா தள்ளி போடுவோம். ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம இமீடியட்டா ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் எப்பவுமே பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த டைம் அந்த செகண்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பிரச்சனை தீர்ந்துரும். பட் எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹாய், குட் ஈவினிங். உங்க பேரு? கணேஷ் மேம். மகேஷ்? ஆமாங்க. எங்க மகேஷ் கால் பண்றீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, சொல்லுங்க மகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறேன். பிஇ மெக்கானிக்கல் எந்த இயர் படிக்கிறீங்க? தேர்ட் இயருங்க. என்னங்க? தேர்ட் இயர் மேம். தேர்ட் இயர். ஓகே ஓகே மகேஷ், சூப்பர். சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபைட்டுங்க மேம். என்ன ப்ராப்ளம்? இங்க ஒரு ட்ரிப் போனாங்க மேம், பாண்டிச்சேரி. ஓகே. அங்க போய் யாரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தனித்தனியா போயிட்டாங்க மேம். ஒட்டுக்கா எங்கேயுமே போடுங்க மேம். சரி. எல்லாம் தனித்தனியா போனதுனால ஒரே பிரச்சனை ஆச்சு மேம். ஓகே ஓகே. யாரு என் கூட ஒரு 4 பேர் பேசுறது இல்லைங்க மேம். அதான் மேம். ஓகே ஓகே. ஆனா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா மேம். ஓகே ஓகே. அப்புறம் ஏன் பேசுறது இல்ல? அதான் தெரியலங்க மேம். ஓகே ஓகே. சோ இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாங்க. ஓகே, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, பாண்டிச்சேரி போனதே மறந்துடுவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. பட் எனிவேஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. ரைட். ஸோ ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பிகாஸ் ஸ்கூல்ல வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பேசல அப்படின்னா நமக்கு எவ்வளவு அப்செட்டா இருக்கும். அதே தான் காலேஜ்ல கூட நடக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். ஹாய், குட் ஈவினிங். உங்க பேருங்க? என் பேர் மோகன் மேம், நான் கோயம்புத்தூர். ஓகே, கோயம்புத்தூர். சொல்லுங்க, ஒரே கோயம்புத்தூர் காலேஜ் தான் வரீங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே மேம், நாங்க கிளாஸ் லவர்ஸ். பேர் வந்து வினோதினி. ஓகே ஓகே. நாங்க எல்கேஜில இருந்து பழக்கம். ஆனா சொன்னது வந்து 10th ஆஃப்டர் 10th. ஓகே ஓகே. அப்புறம் ரீசெண்டா இப்ப அவங்க தஞ்சாவூர், நாங்க கோயம்புத்தூர் மேம். நம்ம வந்து போன் கடைக்கு தான். ஓகே ஓகே. போறது வந்து மேம் சொல்லுங்க. மந்த்லி ஒன்ஸ் மேம். புரியலைங்க. மந்த்லி ஒன்ஸ் போவேன். ஓகே, மீட் பண்றதுக்கு. ஓகே. சோ இப்ப நல்லா போயிட்டு இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கீங்க? இல்ல, இப்ப சரியா பேச மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ வருது மேம். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க டீச்சர் ஒர்க் பண்றாங்க மேம். ஓ சூப்பர். நீங்க? நான் வந்து மெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ லைக் சின்ன வயசுல இருந்து தெரியும் அப்படிங்கறீங்க, இது வரைக்கும் லவ் பண்றீங்க, இது எவ்வளவு பெரிய சாதனை உங்களுக்கே தெரியும்ல? கண்டிப்பா மேம். ஆனா நான் வந்து எது சொன்னா டக்குன்னு கோபப்படுறாங்க. இது வந்து ரொம்ப எதனால அப்படி டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியல மேம். ஓகே ஓகே ஓகே. சோ மேபி நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் எதுனாலும் பேசி தீர்த்தா எந்த பிரச்சனையும் முடியாதது கிடையாது. So anyways, thanks for calling. Right. So yes, இவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கியூட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிருக்காங்க, இல்ல சின்ன வயசுல இருந்து தெரியும், பட் 10th அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேருங்க? என் நேம் கார்த்திக். கார்த்திக், எங்கன்னு கால் பண்றீங்க? சேலம். சேலம். ஓகே கார்த்திக், சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கார்த்திக் கால் பண்ணிருக்கீங்க? எஸ். 3 இயர்ஸா ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க. ஓகே. என்னன்னு தெரியல, திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே. ரீசன் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கார்த்திக்? எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நான் ஒசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரைட். கம்பெனில, எம்என்சி கம்பெனில. ஓகே. ஆக்சுவலா என் நேட்டிவ் பாத்தீங்கன்னா சேலம். ஓகே. பொண்ணு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். அந்த பொண்ணோட ஊர் கோயம்புத்தூருங்க. ஓகே. அதனால அந்த ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணி கோயம்புத்தூர் வந்தேங்க. நான் முட்டாள்தனமா இருந்தேன். 3 வருஷமா ரொம்ப சின்சியரா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. என்ன ரீசனே தெரியலங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸா பழகிட்டீங்களோ? லைக் அதாவது உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப பழகிட்டீங்களோ? அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் போகலீங்க. இல்ல நான் மீன் பண்றது தப்பா கிடையாதுங்க. லைக் அதாவது 24 hours வந்து நீங்க அவங்களுக்கே டெடிகேட் பண்ண மாதிரி. எப்பவுமே வந்து நம்ம லவ்ல வந்து எப்பவுமே பண்ற ஒரு சின்ன தப்பு என்னன்னா, நம்ம ரொம்ப ஓவர் டெடிகேட்டட் ஆகுறப்போ 24 hours 7 days a week நம்ம குடுக்கறப்ப என்ன ஆயிடுனா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நமக்கு அந்த போர் பாயிண்ட் அப்படின்னு கொஞ்சம் தட்ட ஆரம்பிச்சிருங்க. அது பசங்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்குது. அதாவது பொதுவா வந்து பொண்ணுக்கு பையனுக்கும் தனித்தனியா நம்ம சொல்றதுக்கு கிடையாது. அதான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். பட் இப்ப நீங்க பேசி பாத்தீங்களா அவங்க கிட்ட? இல்ல மேடம், இப்ப கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து எதுவும் இல்லைங்க. ஏன் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? இல்ல சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க.
இப்ப திருப்பி அவங்க வந்து எந்த ஊர்ல இருக்காங்கன்னே தெரியலன்னு வைங்களேன், வீட்டுக்கு போய் கேட்டாலும் அவங்களும் எதுவும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது நம்மளும் ஓரளவுக்கு தாங்க இறங்கி போக அப்படிங்கறதுனால நான் அதை ரொம்ப இதா எடுத்துக்கலைங்க. இருந்தாலும் என்னால அந்த இதை மாற்ற முடியலைங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திக்? ஸ்டில் கோயம்புத்தூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், எனக்கு ஜாப்லாம் இங்க ஆஃபர்லாம் வருதுங்க. பட் அதனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க. ஓப்பனா சொல்ல போனாதான். ஏன்னா என்ன நம்பி வரவங்களுக்கு நான் இப்ப 10-15 பேருக்கு நான் ஜாப் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். BA மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். நான் BA முடிச்சிருக்கேங்க. ஒசூர்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜாப்ல தாங்க இருந்தேன். நான் 45,000 சேலரியில இருந்தேன். இல்ல இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கோயம்புத்தூரா ஒசூரா? இல்லைங்க, இப்ப நான் ஜாப் சொல்றேன். நான் இந்த பொண்ணுக்கோசம் ஃபுல் டைமாவே அடிக்ட் ஆகி நான் வந்துட்டேனுங்க. அது என்ன ரீசன் எனக்கே தெரியல. இப்பதான் யோசிக்கிறேன் நான், இந்த 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஆறுதலாவே இப்ப வந்து யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலீங்க. அதனாலதான் இப்ப நான் கால் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்லை. கார்த்திக், ஒரே விஷயம் தான், இப்போ நீங்க கண்டிப்பா இந்த 3 இயர்ஸ் வந்து நீங்க திருப்பி பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல கான்சென்ட்ரேட் உங்க ஒர்க்ல மட்டும்தான் பண்ணி ஆகணும். அண்ட் இமீடியட்டா வேற எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லயும் இறங்காம மைண்ட கிளியரா வச்சுக்கிட்டு உங்க லைஃப வந்து கிளியரா ஒரு நல்ல வழியில கொண்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் யூ கார்த்திக். ரைட், நம்ம வந்து இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அடிக்ட் ஆன ஒரு ஃபீலிங். கண்டிப்பா அது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், உங்க பேருங்க? வணக்கம் சார், உங்க பேரு? தினேஷ். ஓ தினேஷ், எஸ் தினேஷ், சொல்லுங்க தினேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சூறாவளி கண்டியில இருந்து கால் பண்றேன் மேடம். சாரி, சூறாவளி கண்டிகை. ஓகே, அது எங்க இருக்குங்க? கவரப்பேட்டை பக்கத்துல, பக்கத்துல. ஓகே ரைட், சொல்லுங்க தினேஷ், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு என் ஒய்ஃபு கொஞ்சம் சின்ன சண்டை, அதனால கால் பண்ணி பேசுறேன். ஓகே, எத்தனை வருஷம் ஆகுது தினேஷ் கல்யாணம் ஆகி? மேரேஜ் ஆகி 1.5 year ஆகுது. 1.5 years ஆகுது. ஓகே, என்ன ப்ராப்ளம் உங்க 2 பேருக்குள்ளயும்? எந்த ப்ராப்ளம் அது, நல்லா தான் ஜாலியா தான் இருந்தோம். ஆக்சுவலா அவங்க அம்மா வீட்டு சைடுல எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை. ஓகே, அது என்னால தாங்கிக்க முடியல. அதாவது வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா பேசணும் கூட சரி, எனக்கு அவங்க வீட்டுல இருந்து பேசின ஞாபகம் மட்டும்தான் மேம் என் மேல வருது. எனக்கு திடீர்னு மாதிரி வருது. அவங்க வீட்டுல நடந்த சண்டே வந்து உங்க வைஃப் மேல நீங்க அந்த கோவத்தை காட்டுறீங்க? என்னையும் மீறி காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, ஏன்னே தெரியல. ஆனா நான் காமிச்சாலும் அடுத்த நிமிஷம் நான் சாரி கேட்டாலும் அது சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படுத்திட்டே இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களும் அதை பத்தி ஃபீல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கும் தெரியுது இல்லையா? எனக்கு நல்லாவே தெரியுது மேம். ஆனா அந்த டைம்ல என்னுடைய கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மேம். சோ இப்ப நீங்க வந்து மேபி நீங்க அந்த மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்க வைஃப் மட்டுமே உங்க கண்ணுக்கு தெரியட்டும். அவங்கள சுத்தி இருக்கிற எதுவுமே வந்து மேபி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இருக்கு, பட் உங்க கண்ணுக்கு வந்து அது தெரியலன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து அவங்க உங்களுக்காக மட்டும் இருக்காங்க. சோ அந்த கோவத்தை அவங்க மேல காட்டாதீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் தினேஷ். ரைட், சோ எஸ், இவர் சொன்ன ஒரு விஷயம் கூட வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். நம்ம லைஃப்ல ரொம்ப சின்ன விஷயம் தானே இது, இதுக்கே நம்ம ஃபீல் பண்ணணும்னு தோணும். பட் எஸ், இது ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த நம்ம லைஃப்ல. நெக்ஸ்ட் பண்ணி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஹாய் மேம். ஹாய், வணக்கம். How are you? What's your name? பிரியா. பிரியா? Hi Priya, how are you? Fine ma'am. Last time உங்கள்கிட்ட first time பேசிருந்தேன், மே 1st. Okay, okay Priya. உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது. Oh, really? That's nice. இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன ப்ராப்ளத்துக்காக பேசினீங்க பிரியா? அதாவது நான் இப்ப யூஎஸ் போயிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் டைம் போயிட்டு இப்ப வந்திருக்கோம். ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னு தெரியல. பிரியா, நீங்களும் உங்களோட பாய் ஃப்ரெண்டும் யூஎஸ்க்கு போறத பத்தி பேசியிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சது. ஓகே பிரியா, தட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு எங்களோட அம்ச்சிக்கும் அதாவது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 60வது கல்யாணம் இன்னைக்கு. ஓகே, அதுக்கு விஷஸ் பண்ணணும்னு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம். அதாவது ரிலேட்டட் வித் 15 மம்மிக்கும் மேரேஜ் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஓ சூப்பர், 2 பேருக்குமே ஃபைன், தட்ஸ் நைஸ். அதனால இன்னைக்கு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா என்னோட லைஃப்லயும் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் நடந்ததுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். Thank you so much Priya. I'm so happy for you Priya. So இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேம். இந்த மாதிரி லைஃப் யாருக்கும் அமையாதுன்னு கூட சொல்லுவேன், அந்த மாதிரி லைஃப். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ யூஎஸ்ல எங்க இருக்கீங்க பிரியா?
யூஎஸ்ல டிரான்சிட்ல இருக்கேன் மேம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே மேம், உங்க ஃபேமிலி எல்லா விஷயத்தை சொல்லுங்க. Thank you so much. All the best to you and your family. I'm so happy நீங்க இன்னைக்கு பேசுனது. மேம் ஒன் செகண்ட் ஒரு ப்ராப்ளம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. சாரி சொல்லுங்க. அதாவது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே. அவங்க லவ் வந்து சின்சியரான லவ்னு சொல்றாங்க. பட் எப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் அவங்க இப்ப என்ன சேர்த்துவேன்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி வந்து நின்று இருக்காங்க. எனக்கு என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாது. ரெண்டு ஃபேமிலியும் இப்போ ஒத்து வர மாட்டேன்றாங்க. ஓகே. பட் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்லணும். இல்ல இல்ல என்ன சொல்றீங்க? சின்சியரான லவ்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அது கன்ஃபார்மா தெரியல. நான் வந்து அவங்க கூட 2 years இருந்திருக்கேன். அப்பப்பதான் கனெக்ட்ல இருக்கோம். அதனால வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு சொல்யூஷன் மட்டும் எங்களுக்கு சொல்லணும் நீங்க. ஓகே ஓகே. பட் இது எப்பவுமே ஒரு லவ் ட்ரூ லவ்வா இல்ல வந்து இப்படின்னு நம்ம இட் வில் டேக் டைம் இல்லமா? சோ நம்ம லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் நம்ம அவங்க என்ன பண்றாங்க நம்மளோட சிச்சுவேஷன்ஸ்க்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு வச்சுதான் நம்மளால அது ஒரு விஷயம் ட்ரூவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சோ பட் இத பேஸ் பண்ணி இப்ப இமீடியட்டா யாராவது மேரேஜ் அப்படின்னு டிசிஷன் எடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா? அப்படிதான் யோசிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து அது கன்ஃபார்மா பண்ணணும் அப்படிங்கிறது இதே கிடையாது. எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஓகே ஓகே. சோ எப்ப உங்களுக்கு இவ்வளவு கிளியரா அந்த டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? சோ டேக் யூர் டைம் அண்ட் அது ஜென்யூனா இருக்கா இல்லையான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் கோ ஹெட் ஃபார் வெட்டிங் இல்லையா? கண்டிப்பா மேம். பட் அதுவும் எப்பவுமே வந்து நம்ம ஜென்யூனா இருக்கிறது கூட டவுட் பட்டு நம்ம வந்து மிஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் அது ஜென்யூனா இல்லையா அப்படிங்கிறது வந்து யூ ஜஸ்ட் மேக் இட் கிளியர் பை இட்ஸ் அகைன் a situation only, but if it is going to happen to you in the right way, I think you should go ahead with it. Okay ma'am. Yeah, thank you so much for calling, Priya. Okay ma'am, thank you. Yeah, ஆக்சுவலா வந்து லைஃப்ல எப்பவுமே ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம் எப்போ வருதுன்னா ரொம்ப லவ் பண்றவங்க கூட இது ட்ரூ லவ்வா, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு வரப்போ நமக்கு ஏற்படுற டென்ஷன் இஸ் லைக் ஓ மை காட் டூ மச். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம். நான் கவினா. மை நேம் இஸ் கவினா. கவினா. Hi Kavina, how are you? I'm fine, and you? Good, thank you. Where are you calling from? I'm from Erode. Erode, okay. What do you do, Kavina? நான் ME படிச்சிட்டு இருக்கேன். Okay. ஸ்கூல் போற மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ் கேக்குறதுக்கு. ஓகே கவினா சொல்லுங்க. கவினா ME பண்ணிட்டு இருக்கீங்க? ME பண்ணிட்டு இருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாமா? 2 years பண்ணிட்டு இருக்கோம். 2 years. ஓகே. அவங்க வீட்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதாவது நாங்க வேற காஸ்ட். ஓகே, அவங்க வீட்ல ப்ராப்ளம். இப்ப வந்து அவங்க டோட்டலாவே மொபைல் எல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க வீட்ல. நோ கான்டாக்ட்ஸ். இப்போ சுத்தமா பேசுறதே இல்ல. தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு பார்த்தேன். தென் அவங்களும் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. ஓகே ஒரே ஆக்சிலேஷனா இருக்கு. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே கவினா, நீங்க லவ் பண்ற பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாரு. படிச்சிட்டு நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல, இந்த ஸ்டடீஸ் கோயிங் ஆன். வாட் அபௌட் ஹிம்? சேம். ரெண்டு பேரும் ஈக்குவல் ஏஜ் தான். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே காலேஜா? ஒரே காலேஜ் தான். Then you didn't find any opportunity to meet him? No, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ யாருமே வந்து எந்த விதமான இதுவும் எந்த ஐடியாவும் கொடுக்கலையா உங்களுக்கு டோட்டலாவே? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு அவங்க வந்து நீ இப்போ பெட்டர் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண, தென் வந்து ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் 2 years லவ் பண்ணிட்டு எப்படி பிளைண்டா வந்து இப்படி அப்ரப்டா வந்து பேசாம போனா அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும்ல? ரொம்ப ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. தென் சுத்தமா என்ன ஒரு இதா கூட யோசிக்க மாட்டேங்கிறான். ஓகே. சோ பட் நீங்க வந்து நிஜமாவே கேக்குறேன், நீங்க காலேஜ்ல பாத்துக்கிட்டதே இல்லையா இப்போ? இப்போ ரீசெண்டா பாத்ததே இல்ல. இந்த ப்ராப்ளம் வந்து 1 month இருக்கும். ஓகே, 1 month வந்து நான் பாத்திருக்கேன். பட் ஹி இஸ் அவாய்டிங் மீ. என்ன பாத்துட்டு பாக்காத மாதிரி போறான். ஓகே நான் எப்படி போய் பேசுறது? கரெக்ட் கவினா. ஆக்சுவலா வந்து இப்போ இது வந்து நீங்க நேர்லயே அட்லீஸ்ட் நான் நினைச்சேன் வீட்ல தான் பிரஷர் அப்படின்னு. பட் இஃப் இஸ் ட்ரைங் டு அவாய்ட் யூ, sorry the call got disconnected, but anyways if he's trying to avoid you, I feel it is better that நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து
கொஞ்சம் நவுந்து வந்து உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு ஃபர்ஸ்ட் அந்த மரியாதை கொடுத்து உங்களோட எஜுகேஷன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ அவர் வந்து இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து யூ ஷுட் மேக் இட் இன் யர் லைஃப். ஆல் தி பெஸ்ட். நம்ம லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லவ் எவ்வளோ வந்து பியூர், எவ்வளோ கிரேட் அப்படின்னு எவ்வளோ பேசினாலும் சரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் இஸ் a very emotional feeling. அண்ட் நம்ம லவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுறது இல்லை நம்ம நிறைய விஷயத்துல வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க, இல்லை எதுக்கு பிரேக்அப் பண்றாங்கன்னு தெரியாம பிரேக் பண்றப்போ அது நிஜமாவே லைஃப்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம் சார். உங்க பேரு சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, சொல்லுங்க சார். மேம், நான் 2008 2013 வரைக்கும் அங்க சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ 2009 தான் அவங்க ஃபர்ஸ்ட் கம்மல்ல எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா அங்கதான் பார்த்தேன். பார்த்து வீட்டுல அவங்க ஒன்னா ஒர்க் பண்ண அவங்க நேம் சொல்லல, நேம் வேண்டாம் இப்போ. நோ ப்ராப்ளம். ஹலோ. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க சார். ஓகே. அப்போ வந்து அவங்க பார்த்து வீட்டுல அப்பாட்ட கேட்டுட்டு தான் நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். சரி, அப்பாட்ட வந்து சொன்னேன். அப்பா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுல ப்ரப்போஸ் பண்ணேன். அப்பாட்ட சொல்லும்போது அப்பா கேட்ட விஷயம் அவங்க என்ன கேஸ்ட்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. நான் கேஸ்ட் சொல்லவே இல்லை, சேம் கேஸ்ட் சொல்லிச்சுங்க. ஒரு போய் சொல்லிட்டேன். கடைசியா 2012 லாஸ்டா அலையன்ஸ் பாக்கிறதுக்காக சரி வீட்டுல எல்லாரையும் கூட்டு போகும்போது அப்பதான் அலையன்ஸ் எல்லாம் நான் வீட்டுல என்ன ஜாதிங்க கம்யூனிட்டி வேற கம்யூனிட்டி நான் அப்பதான் உண்மையை சொன்னேன். அப்ப வீட்டுல பிரச்சனை பெருசாயிட்டு அப்பா வரமாட்டேன். அப்புறம் வீட்டுல நான் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா வேண்டாம், அப்பா மட்டும்தான் வந்து அம்மா அக்கா யாருமே வரவே இல்லை. இப்போ அவங்க போயிட்டு அவங்க வீட்டுல அலையன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அப்போ வந்து அப்பயும் ஒத்துக்கல, வீட்டுல வேண்டான்ட்டாங்க. அந்த அப்புறம் அவங்க பொண்ணு வீட்லயும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஆயிட்டு நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க. வீட்டுல யாரும் எங்க வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்டுல சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடையில நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. பேசிட்டே நிறைய பிரச்சனை ஆயிட்டு நானும் பேசிட்டே இருந்தேன். லாஸ்டா 2013 தீபாவளிக்கு அப்போ அவங்க அலையன்ஸ் பார்த்துருந்தாங்க. என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு அதுக்குள்ள அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்லயே இருந்துட்டேன் மேடம். ஓகே. லாஸ்ட் மே மாசம் நான் அவன் நேரடியா பாக்கலாம். எனக்கு அதுக்குள்ள ஜாப் நான் வேற ஜாப் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு நான் ரயில்வேல ஜாப் படிச்சேன். எனக்கு வேலூர்ல ஜாப் போட்டாங்க. அவன் நேரடியா போயிட்டு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் லாஸ்டா மே மாசம் போயிட்டு அவங்க கம்பெனியில போயிட்டு பார்க்கும்போது அவங்க கம்பெனி வரல. அப்புறம் விசாரிச்சுல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது இப்ப என்ன பரவாயில்ல, இப்போ தப்பு என்னோடதான். நான் இடையில ஒரு 4 மாசம் அவங்கள பேசாம வீட்டுல அவங்க கிட்ட கான்டாக்ட் இல்லாமலே இருந்துட்டேன். அதனால தப்பு முழுக்க என் மேல இருந்ததுனால அவங்க நான் மேரேஜ் பண்ணிட்டேன்றதுனால அவங்க எனக்கு சொல்லாம அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ வீட்டுல என்ன மேரேஜ் பண்ணி ஓவரா கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு வந்து நான் ஏமாத்திட்டு ஒரே குற்றம் ஆயிடுச்சு. வீட்டுல வேண்டாம் ஒரே பிரச்சனை போயிட்டு அது ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ எனிவேஸ் நடந்து போச்சு, அப்படியே விட்டுருங்க. அண்ட் இது வந்து நான் எப்படி சொன்னாலும் நம்ம மனசு ஆளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க போராடல, இல்ல லவ்ல வந்து நீங்க வந்து ஃபைட் பண்ணல. எவ்வளவு ட்ரை பண்ணீங்க, மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணீங்க. அது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கேப், அந்த ஒரு கேப் விட்டுதான் தப்பா போச்சு. அந்த டைம் அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டு யாரும் போக முடியாது. ஆனா எனக்கு மேரேஜ் ஆகுன்றது அவங்களுக்கும் தெரியும் மேடம். ஆனா அவங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி யார்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வீட்டுல ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பேன். அதான் மேபி அவங்க இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி கூட மைண்ட் வேற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். பட் எனிவேஸ் இப்ப வந்து ஒரே விஷயங்க, நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பட் எதுவா இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்படணும். அதை தாண்டி வெளியில வரக்கூடிய டைம் வந்து கண்டிப்பா நம்ம தான் பிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மைண்ட்ல. வீட்டுலதான் ஒரே கம்பல் பண்றாங்க. தம்பி இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ண சொல்லி வீட்டுல சீக்கிரம் ஒரே கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்க நல்ல வேலையில கூட இருக்கீங்க. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரப்போற வைஃப் வந்து ரொம்ப லக்கியா இருக்கணும். சோ அவங்கள நிறைய லவ் பண்ணி அவங்க கூட ஹாப்பியா இருங்க. சோ லைஃப் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ரைட். சோ ஆக்சுவலா வந்து நிஜமா அவரோட வாய்ஸ்லயே எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு வலி அவரோட நெஞ்சில இருக்கு, எந்த அளவுக்கு அவரோட வாய்ஸ்ல வந்து அதை அவர் வந்து வெளிப்படுத்தினாரு அப்படிங்கறது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேம். ஹலோ, ஹாய், வணக்கம். உங்க பேருங்க? சந்தோஷ் மேம். சந்தோஷ். எங்க கால் பண்றீங்க சந்தோஷ்? திருப்பூர் மேம். திருப்பூர். சொல்லுங்க சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷ். ஹலோ. ரைட். எஸ். ஸோ வந்து
ஒரு நாளுமே வந்தது சொன்ன மாதிரி லவ் வந்து ரொம்ப எவ்வளவு ஈஸியா நம்ம லைஃப்குள்ள வந்துரும், எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட அட்ராக்ட் ஆயிடுறோம், அண்ட் எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிடுறோம். பட் அவங்க நம்ம கூட இல்ல, இது வந்து நமக்கு நடக்காது, ஏற்படுற அந்த வலி அந்த அந்த நிஜமா ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. பட் பர்சனலா என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட டீனேஜ்ல வந்து நம்ம காலேஜ்ல ஏற்பட்ட லவ் எவ்வளவு இன்டென்ஸா இருந்தாலும் வந்து அது ஒரு பப்பி லவ்னு கூட சொல்லலாம். பட் சில பேர் வந்து அதை நல்லா கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் அதே லவ்ல வந்து அவங்களால வாழ முடியுது அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கு. பட் எவ்வளவு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், எத்தனை பேர் வந்து எதிர்த்து நின்னாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சேருவோம் அண்ட் கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வில் பவர்ல வந்து சேர்ந்திருக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருதுங்க அப்படின்னு. பட் ஈக்குவலா வந்து ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த வலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈக்குவலாவே இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஆண்கள் வந்து நிறைய ஏமாத்திட்டு இருந்தாங்க, லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து விட்டுருவாங்க அப்படியெல்லாம். பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து உண்மையா தான் லவ் பண்றாங்க, உண்மையா தான் இருக்கணும்னு லவ் பண்றாங்க. பட் இப்ப வந்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரியும் இது வந்து உண்மையான லவ்வா இல்லையா, அவங்க ஜென்யூனா இருக்காங்களா இல்லையான்னு. சோ அத ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இது கரெக்டான லவ்வா இல்லையான்னு. சோ அதுக்கப்புறம் நம்ம அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கான யோசனை வந்து நமக்குள்ள இருக்கணும். சோ எப்பவுமே வந்து லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம யாரோட லைஃபையும் கெடுக்க கூடாது. அது ஜென்யூனா இருக்கு, நம்மளால வந்து அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இல்ல கண்டிப்பா வந்து யாரோட மனசையும் நம்மளால ஹர்ட் பண்ணாம அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்சா மட்டுமே நம்ம வந்து லவ் பண்ணணுமே தவிர யாரோட லைஃபையும் வந்து அப்படியே ஜஸ்ட் லவ்ங்கிற பேர்ல வந்து நம்ம அந்த ஒரு ஃபீலிங் அந்த இமோஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இட் இஸ் பெட்டர் we don't do that to anybody. அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யாரோட லைஃபையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் கருத்து. ஸோ மேபி வந்து உங்களுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம், இல்ல பல விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஸோ பட் எனிவேஸ் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சில விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறப்போ வந்து ரொம்ப பர்டிகுலரா நான் பேசணும், ஒரு வாரமும் இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த சூசைட் டெண்டன்சிஸ். ஏன் வந்து நமக்குள்ள அந்த ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வருது, நம்ம ஏன் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஏன் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இது சூசைட் ரேட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கு அப்படின்னா கிடையாது. நம்ம மட்டும்தான் வந்து நிறைய ஈஸியான சொல்யூஷன் நம்ம லைஃப்ல என்ன அப்படின்னு யோசிச்சு ஓகே இதுதான் நமக்கு இமீடியட்டான ஒரே வழி, இதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் அந்த இமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த சூசைட் அப்படின்னு ஒரு சும்மா அட்டெம்ப்ட் மாதிரி பண்றாங்க. பட் அது அவங்களோட லைஃப் வந்து முடிச்சிருது. பட் அவங்க அது அவங்களோட டெண்டன்சியா இருக்காது, ஜஸ்ட் ஒரு இமோஷனல் பிளாக்மெயிலுக்காக பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போய் அவங்கள விட்டுரும். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு டெண்டன்சிக்கு போறோம், நம்ம ஏன் நம்ம மைண்ட் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, இல்ல வந்து நம்ம யாரையும் பனிஷ் பண்ணக்கூடாது, நம்ம செத்தா நம்ம யாரையும் பனிஷ் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து பனிஷ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளே தான் வந்து முட்டாளாக்கிக்கிறோமே தவிர வேற யாருக்காகவும் வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து பாசிட்டிவா பண்ண போறது கிடையாது. அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஏத்திக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் பாதி தீந்துரும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி வரப்போ நமக்கு நம்மளே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து we will be very confident about. ஸோ எப்பவுமே நம்ம லவ் பண்றோம் இல்ல நம்ம பிரேக்அப் இருக்கு, ஸோ லைஃப் எப்பவுமே இதுக்கப்புறமா ஒரு லைஃப் இருக்கும். அண்ட் இங்க முடியறது இல்லை, பட் மேபி அந்த இமோஷனலா நமக்கு இருக்கிற அந்த டேஸ் நம்ம தாண்டி வர சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமே தவிர அந்த தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? ராஜ்குமார். ராஜ்குமார், எங்க கால் பண்றீங்க? மீஞ்சூர்ல இருந்து கால் பண்றோம். மீஞ்சூர்ல இருந்து. சொல்லுங்க ராஜ்குமார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் இல்ல மேடம், எனக்கும் சின்ன லவருக்கும் சின்ன சண்டை. ஓகே, என்ன ப்ராப்ளம்ங்க? என்ன ப்ராப்ளம், எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பொண்ணு மேல வந்து டவுட். ஓகே, ஏன் அப்படி என்னங்க ஆச்சு? அப்படின்னா இல்ல, நான் கால் பண்ணனா எடுக்க மாட்டேன்றா. ஓகே,
என்னடா அண்ணா அது அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அது தெரிஞ்சா நான் லவ் பண்ணேன். நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓகே ராஜ்குமார் சொல்லுங்க. இப்போ அதனாலதான் மேடம் எங்களுக்குள்ள சண்டையா வந்து பிரிக்கிறது மேடம். அது ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்குமார்? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. ஓகே. சோ இப்ப ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல ஜெனரலா கேக்குறேன், ஏன் அந்த டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன வந்துச்சு, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு? எனக்கு அந்த ஃபீலிங் எதனால தான் தெரிய மாட்டேங்குது மேடம். அது எனக்குள்ள அது இப்படியும் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஓகே. பட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னு கன்ஃபார்மா தெரியுமா, இல்ல உங்களோட சந்தேகம் மட்டும் தானா? அது எனக்கு ஒரு சின்ன டவுட், சந்தேகம் மட்டும் தான். அதுதான் என்னத்துக்காக உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது? எனக்கு ஆனா எப்படி சொல்றது, அவ மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப ஹஸ்பண்ட் இல்ல சொல்லுங்க. ஓகே. எனிவேஸ் ராஜ்குமார், சரி ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் எப்பவுமே சந்தேகமா போயிட்டே இருக்க முடியாது. எதுக்காவது எங்கேயாவது ஒரு ரீசன் இருக்கணும் ஏன் நம்ம சந்தேகப்படுறோம், எதுக்காக சந்தேகப்படுறோம்னு. எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம். ரம்யா மேடம். ரம்யா தான் பேசுறேங்க. உங்க பேரு? மேடம் நல்லா இருக்கீங்க. ஓகே மேடம். உங்க பேருங்க? சுரேஷ் மேடம். சுரேஷ், வேலூர். சொல்லுங்க சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. சொல்லுங்க சுரேஷ். சோ வாவ், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிருக்கு மேடம். நல்லா போயிட்டு இருக்கா? ஓகே. 12th ல எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 12th 990 மேடம். ஓ ஓகே. சம நம்பர் வாங்கிருக்கீங்க, 990. ஓகே. சொல்லுங்க சுரேஷ், ஏதாவது சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்களாமா? இப்போ இல்ல மேடம், உங்ககிட்ட பேசணும்னா கால் பண்ணிருக்கீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? BSc Computer Science. BSc Computer Science. Okay, Suresh. All the best to you. Thank you, ma'am. Thanks for calling, ma. Thank you. Right. So yes, நம்மளோட இந்த மாதிரி வந்து கியூட்டா ஜெனரலா வந்து கால் பண்ணி how are you அப்படின்னு கேக்குற காலர்ஸும் is the best. But anyways, எப்பவுமே வந்து பாசிட்டிவான எனர்ஜி அண்ட் பாசிட்டிவான பீப்புள், எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல இருந்து தூங்க போறப்போ ரிலாக்ஸ்டா தூக்கி வெளியில போட்டுட்டு நம்ம பிடிச்ச ஒரு விஷயங்கள் நம்ம விஷுவலா நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம லைஃப் அட்லீஸ்ட் நம்ம தூங்குற அந்த ஒரு 8 மணி நேரமாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டு இந்த வீக் நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஃப்ரைடே 9 to 10 லைவ்ல மீட் பண்ணா. பை குட் நைட்.